உறவுகளே வணக்கம் வணக்கம். வெல்கம் டு அவர் ஃபேமிலி கிச்சன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் வர ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கெல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நாம் ரொம்பவும் சூப்பராக டேஸ்டியான வடசென்னை வடகறி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. 1 கப் கடலைப்பருப்பு 2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததான் 2 டீஸ்பூன் சோம்பு, 5 காஞ்ச மிளகாய், உப்பு தேவைக்கேற்ப இது சேர்த்து நல்லா கொரகொரப்பாக வடைக்கு அரைக்கிற மாதிரி தண்ணி ரொம்ப சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும், ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. இப்போ இதை சின்ன சின்ன வடைகளாக உருட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பேன் ஹீட் பண்ணிவிட்டு அது பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் இந்த வடைகளை உள்ளே போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலராக வேண்டாம், நார்மலாக 2 பக்கமும் மீடியமாக வெந்துருந்ததுன்னா போதும். இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நமக்கு தேவையான அளவு அது வெந்துடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம மீதி இருக்கிற மாவையும் இதை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இவ்வளவும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கின அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 3 டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், 2 பச்சை மிளகாய், உப்பு தேவைக்கேற்ப சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்க. இப்போ இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மசாலா தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வதங்கின அப்புறம் தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது தக்காளி இது எல்லாம் நல்லா பேஸ்ட்டாக வதங்கின அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இதை கொதிக்க விடலாம். எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லாம் வெந்துட்டது அப்புறம் இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி சேர்த்தா இன்னும் நல்லா கிரேவியாக நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதித்த பிறகு இந்த நம்ம வடை ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம்ல, இதை நல்லா குட்டி குட்டியாக பிச்சு எடுத்து வச்சு சேர்த்துக்கலாம். அதாவது அப்படியே ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது, நல்லா சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுத்துக்கணும். இதை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சு வேக விடலாம். இட்லி பூரி இதுக்கெல்லாம் இந்த சைட் டிஷ் செம்மையாக இருக்கும். இந்த வடகறி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இட்லி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்பவும் சூப்பராக டேஸ்டியாக வடசென்னை வடகறி ரெடி ஆயிடுச்சு. இது உடனே சாப்பிட்றத விட கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஊறின பிறகு நல்லா ஊறிட்ட அப்புறம் சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நாங்கள் சென்னையில் தண்டையார்பேட்டையில் இருக்கும்போது அங்கே சின்ன சின்ன ஹோட்டலில் கூட இந்த வடகறி செம்ம டேஸ்டியாக இருக்கும். அவங்க வீடுகளில் பண்ணும்போதும் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். அங்கே கற்றுக்கிட்டது தான் இந்த வடகறி. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.